நம்ம அடுத்து யூனிட் 6 பார்க்க போறோம். கூட்டாளி விலகுதல் மற்றும் கூட்டாளி இறப்பு அப்படின்னு. விலகுதல் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இறப்ப பத்தி நம்ம பார்க்க போறோம். கூட்டாளி சேர்ப்பு அப்படின்னு யூனிட் 5ல நம்ம பார்த்தோம். கூட்டாளி சேர்ப்புல என்ன இருக்குதோ அந்த அட்ஜஸ்ட்மென்ட் அந்த சரிக்கட்டுதல் தான் கூட்டாளி விலகுதலுக்கும் நம்ம வரும். அப்போ அந்த சரிக்கட்டுதல்ல நம்ம என்ன வித்தியாசம் இருக்குது? அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அது மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா போதும். அதுல இருக்கிற எல்லா அட்ஜஸ்ட்மென்ட்டும் இதுல வரும். அதுல இருக்கிற எல்லா அம் அ இது ப்ரா அம் சரிக்கட்டுதலும் ஒண்ணொண்ணா நம்ம இங்க பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, கூட்டாளி விலகும்போது செய்ய வேண்டிய சரிக்கட்டுதல்கள். அங்க என்ன சேரும்போது பார்த்தோமோ, அதே சரிக்கட்டுதல் தான். பகிர்ந்து தரா லாபங்கள், காப்புகள் மற்றும் நட்டங்கள் பகிர்ந்து குடுக்குறாங்க. அ இங்கேயும் அதே மாரி அதே அட்ஜஸ்ட்மென்ட் வரும். சொத்துக்கள், பொறுப்புகள் மறுமதிப்பீடு செய்தல். புதிய லாப விகிதம் மற்றும் ஆதாய விகிதம். அங்க தியாக விகிதம்னு வரும் இல்லையா? ஒரு கூட்டாளி உள்ள வராருன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய கூட்டாளிகள் அவங்களுடைய ரேஷியோலருந்து கொஞ்சம் கொஞ்சமா தியாகம் பண்ணி, அதுக்கப்புறமா புதிதாக வரக்கூடிய கூட்டாளிய சேர்த்துக்கிறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டாளி விலகும் பொழுது அவருடைய பங்க இவங்க 2 பேரும் வாங்கிக்கிறாங்க. அதனால ஆதாய விகிதம் அப்படின்னு ஒண்ணு வரும். இது ஒண்ணு தான் வித்தியாசமா இருக்கும். நெக்ஸ்ட் நற்பெயர் சரிக்கட்டுதல். கூட்டாளி விலகும் வரை உள்ள நடப்பு ஆண்டு லாபத்த சரிக்கட்டுதல். அங்க பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அதுவரைக்கும் இருக்கக்கூடிய லாபத்த அங்க சரி கட்டுவாங்க. சேரும் வரை. இங்க வந்து விலகும் வரை. அதுக்கப்புறம் விலகும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்துதல். அங்க ஒரு கூட்டாளி உள்ள வர்றாரு அப்படின்னீங்கன்னா, அந்த கூட்டாளி முதல் கொண்டு வருவாரு. அதுக்கான ஒரு சரிக்கட்டல் செய்வோம். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டாளி விலகி வெளியில போறாரு அப்படின்னீங்கன்னா, அதுவரைக்கும் அவருக்கு அவருடைய பங்கு, லாப பங்கா இருந்தாலும் சரி, அல்லது நற்பெயர்ல ஏதாவது உங்களுக்கு பங்கு இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு குடுக்கணும். பொறுப்புகளையும் உங்களுக்கு அவர் பங்கேற்கணும். அது மாரி விலகும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்துதல். இது வந்து விலகும் விலகும் வரை உள்ள அட்ஜஸ்ட்மென்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கூட்டாளி ஒரு இறக்கும்போது செய்ய வேண்டிய சரிக்கட்டுதல். அது என்ன அப்படின்னு ஒரே ஒரு சரிக்கட்டுதல் இருக்கும். அது மட்டும் நம்ம பார்ப்போம். கூட்டாண்மையில நிறுவனத்தில இதுக்கு முன்னாடி நம்ம இயல்புகள் அவங்க அ க எல்லாமே பார்த்தோம். நம்ம கூட்டாண்மையில எப்படி ஒப்பாவணும் இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா, முதல் எப்படி வச்சிருப்பாங்க? மாறுபடும் முதல்ல வச்சிருப்பாங்களா? நிலை முதல்ல வச்சிருப்பாங்களா? அவங்க எடுப்பு மீது வட்டி, முதல் மீது வட்டி, நற்பெயர் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்குறோம் இதுல. அதுல அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த இடத்துல பொருள் பார்த்தீங்கன்னா, கூட்டாளி ஒருவர் வெளியே சென்றால், உள்வந்தால் உள்வரும் கூட்டாளி. இங்க ஒரு கூட்டாளி வெளியே சென்றால், அந்த இது வந்து கூட்டாளி விலகுதல் எனப்படும். கூட்டாளி உடல்நிலை பாதிப்பு. என்னென்ன காரணத்தினால கூட்டாண்மையிலிருந்து கூட்டாளி விலகி செல்கிறார். உடல்நிலை பாதிப்பு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. முதுமை, வேறு இடத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்தால், இதர கூட்டாளில் ஏற்படும் கருத்து வேறுபாடு. சரிங்களா? இந்த காரணத்தினால ஒரு கூட்டாண்மையிலிருந்து ஒரு கூட்டாளி விலகி போறாரு. ஒரு கூட்டாளி விலகினால் பழைய ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிடும். கூட்டாண்மை நிறுவனம் திருத்தி அமைக்கப்பட்டு தொடரும் கூட்டாளிகள் புதிய ஒப்பந்தத்துடன் தொழிலை தொடரலாம். கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து விலகும் நபருக்கு வெளிச்செல்லும் கூட்டாளி அல்லது விலகும் கூட்டாளி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அனைத்து கூட்டாளி ஒப்புதலுடன் வெளியே போகலாம். அல்லது கூட்டாண்மை வெளிப்படை ஒப்பந்தத்தின்படி 5 வருஷ காலம் நீங்க வந்து கூட்டாண்மையில இருங்க. அதுக்கப்புறமா நீங்க விலகி போங்க அப்படின்னு ஒப்பந்தத்துல சொல்லியிருக்கலாம். அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, அதுக்கப்புறமா விருப்பத்தின் அடிப்படையிலான கூட்டாண்மையில விருப்பமுறி கூட்டாண்மை இருக்கும்ல, அந்த மாரி ஒரு கூட்டாண்மையில கூட்டாளி ஒருவர் அவரது விலகல் விருப்பத்தை அனைத்து கூட்டாளிக்கும் எழுத்துப்பூர்வமாக அறிவிப்பு அளிப்பதன் மூலமாக கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து அவர் விலகி போகலாம். சரிங்களா? இந்த சில காரணத்தினால விலகும் கூட்டாளி தான் விலகும் நாள் வரை உள்ள அனைத்து நடவடிக்கைக்கும் பொறுப்பேற்கிறார். விலகும் கூட்டாளி நிறுவனத்தில் இருந்து விலகும் நேரத்தில் தான் விலகுவதாக ஒரு பொது அறிவிப்பு அளிக்க வேண்டியது அவசியமாகும். அப்போதுதான் தான் விலகிய பிறகு நிறுவனத்தின் செயல்பாடுகள் மூலம் 3ஆம் நபருக்கு செலுத்த வேண்டிய பொறுப்புகளில் இருந்து அவர் விடுபட முடியும். அவர் அந்த மாரி அறிவிப்பு குடுக்காம அவர் பாட்டுக்கு வந்து விலகி போயிட்டாரு அப்டின்னீங்கன்னா, அந்த கூட்டாண்மையில் இருப்பதாகத்தான் அர்த்தம். அப்ப அதுல இருக்கக்கூடிய வந்து பொறுப்புக்கும், அதுல வரக்கூடிய பிரச்சனைக்கும் அவர் பங்கேற்க வேண்டும். ஓகே. விலகும் கூட்டாளிக்கு என்னென்ன சரிக்கட்டுதல்கள் செய்றாங்க அப்டின்னு பார்க்கலாம்.
அதுல இருக்கக்கூடிய சரிக்கட்டுதல் தான் இங்க ஃபர்ஸ்ட் ஒன். பகிர்ந்து தராத லாபம், காப்புகள், நட்டத்தை பகிர்ந்தளித்தல், சொத்துக்கள், பொறுப்புக்கள் மறுமதிப்பீடு செய்தல், புதிய லாப விகிதம், தியாக விகிதம் ஆகியவற்றை தீர்மானித்தல். இங்க ஆதாய விகிதம் வரும். தியாக விகிதம் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நற்பெயர், விலகும் நாள் வரை உள்ள லாபம் அல்லது நட்டத்தை சரிக்கட்டுதல், விலகும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இங்க பார்ப்போம். அப்போ விமுகளே சொல்லியிருப்பாங்க பாருங்க. லாப விகிதம் கணக்கிடுதல் மற்றும் விலகும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகை செலுத்துதல் போன்ற இந்த சரிக்கட்டுதல் தவிர மற்ற அனைத்து சரிக்கட்டுதலும் கூட்டாளி சேர்ப்பில் உள்ள சரிக்கட்டுதல் போன்றதே ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த 2 சரிக்கட்டுதல் மட்டும்தான் இதுல புதுசா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் அதுல இருக்க தியரியே தான் இங்கேயும் வரும். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரே இதுதான். அங்க என்ன சொல்லியிருப்போம்? பழைய கூட்டாளி பழைய விகிதத்துல பிரிச்சுக்கிறாங்க. இங்கேயும் அதே மாரி தான். பழைய கூட்டாளி பழைய விகிதத்துல தான் பிரிச்சுக்குவாங்க. அங்க ஒரு உள்வரும் கூட்டாளின்னு ஒருத்தர் புதுசா வந்தாரு இல்லையா? அவர வந்து நம்ம என்ன பண்றது? அவர் குடுக்கணுமா? வேண்டாமா? சேர்த்துக்கொண்டனர்ன்னு பேசிட்டே இருப்போம். அவர சேர்க்க மாட்டோம் இல்லையா? அவர வந்து இந்த அட்ஜஸ்ட்மென்ட்க்கு அவர வந்து எதுவுமே கன்சிடர் பண்ண மாட்டோம். பழைய கூட்டாளி பழைய விகிதத்துல பிரிச்சுக்குவாங்க. இங்கேயும் அதே மாரி தான். பழைய கூட்டாளி 3 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் விலகி போறாருன்னா, அவருக்கும் சேர்த்து அந்த அதுவரைக்கும் இருக்கக்கூடிய லாப நட்டத்திலயும் பங்கு இருக்குது. அதே மாரி நற்பெயரிலும் பங்கு இருக்கு அவருக்கு. சொத்துக்கள் மறுமதிப்பீடு செஞ்சாலும் அவருக்கு பங்கு இருக்கு. எல்லாமே அதுல வந்து அவருக்கு பிரிச்சு குடுத்து, அதுக்கப்புறமா தான் செட்டில் பண்ணி வெளிய அனுப்புறாங்க. அதனால அதே அட்ஜஸ்ட்மென்ட் தான் இந்த இடத்துல வந்திருக்கும் உங்களுக்கு. லாப நட்ட பகிர்வு கணக்கு, பொதுக்காப்பு, காப்பு நிதி, தொழிலாளர் ஈட்டு நிதி, முதலீட்டு மாறுபடும் நிதி. இது எல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, முதல் கணக்கு வரவுக்கு போகும். அதே இது லாப நட்ட கணக்கு முதல் கணக்கு 10ல லாப நட்ட கணக்கு அப்படின்னு நட்டம் இருந்துச்சுன்னா வரும். எடுத்துக்காட்டு 1 உங்களுக்கு அதே பொதுக்காப்புன்னா 3 பேத்துக்கு பிரிச்சு குடுக்கலாம். ஒரு கூட்டாளி விலகுறாரு. இருந்தாலும் விலகக்கூடிய கூட்டாளிக்கும் சேர்த்து தான் குடுப்போம். ஹரி அப்படிங்கிறவர் விலகுறாரு. ஆனாலும் ஹரிக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு அந்த பொதுக்காப்ப பிரிச்சு குடுத்துருப்பீங்க. நெக்ஸ்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அதே மாரி லாப நட்டம் பிரிச்சு குடுத்தது. 3 பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த இடத்துல சசிரேகா அப்படிங்கிற ஒரு கூட்டாளி விலகுறாரு. அந்த இதுல பார்த்தீங்கன்னா, லாப நட்ட அதே அதே கணக்கு தான். லாப நட்ட கணக்கு, பொதுக்காப்பும், தொழிலாளர் ஈட்டு இது 3யும் பழைய கூட்டாளி பழைய விதத்துல பிரிச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் சொத்துக்கள், பொறுப்புக்கள் மறுமதிப்பீடு செய்தல். இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, குறிப்பேட்டு பதிவும் அதே குறிப்பேட்டு பதிவு தான். மறுமதிப்பீடும் அதே தான் வரும். மறுமதிப்பீடு கணக்கு இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 5வது எடுத்துக்காட்டு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு மறுமதிப்பீடு செய்தல். மறுமதிப்பீடு செஞ்சு பழைய கூட்டாளி பழைய விகிதத்துல உங்களுக்கு பிரிச்சுக்குவாங்க. 6வதும் அதே மாரி தான் உங்களுக்கு மறுமதிப்பீடு பழைய கூட்டாளி பழைய விகிதத்துல பிரிச்சுக்கிறாங்க. புதிய லாப பகிர்வு விகிதம், ஆதாய விகிதம். இது பார்த்தீங்கன்னா, அங்க தியாக விகிதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு. இங்க ஆதாய விகிதம்னு வரும். அதுல மட்டும் நம்ம பார்க்கலாம். ஒரு கூட்டாளி விலகும்போது தொடரும் கூட்டாளிகள் விலகிய கூட்டாளியின் லாப பங்கினை பெறுவதற்கு தொடரும் கூட்டாளிகள் விலகும் கூட்டாளியுடைய லாப பங்கினை பெறுவதற்கு புதிய லாப விகிதம் கணக்கிடப்படுவது அவசியமாகும். புதிய லாப விகிதம் என்பது தொடரும் கூட்டாளிகள் எதிர்காலத்தில் லாபத்தை பிரித்துக் கொள்ள ஒப்புக்கொண்ட ஒரு விகிதம் ஆகும். அவ்வாறு ஒப்புக்கொண்ட புதிய விகிதம் இல்லையெனில் தொடரும் கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆதாய விகிதம் அப்படிங்கிறது தொடரும் கூட்டாளிகள் விலகும் கூட்டாளியின் லாப பங்கிலிருந்து ஒரு பகுதியை ஆதாயமாக பெறுகிறார்கள். மீதி இருக்கக்கூடிய கூட்டாளிக்கு அவருடைய பங்கை பிரிச்சு குடுத்துடுறாரு. அந்த ஆதாயம் அனைத்து கூட்டாளிகளுக்கும் அல்லது ஒரு சில கூட்டாளிகள் எல்லாரும் வாங்கணும்னு அவசியம் இல்ல. ஏதாவது ஒரு கூட்டாளிக்கு கூட அவர் குடுத்துட்டு போகலாம். எப்படி வந்து தியாகம் ஒரு கூட்டாளியிலிருந்து வாங்கலாம் அல்லது எல்லா கூட்டாளியும் குடுக்கலாம்னு இருக்குதோ, அதே மாரி ஆதாயமும் இருக்கக்கூடிய எல்லா கூட்டாளிக்கும் குடுக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு கூட்டாளிக்கும் குடுக்கலாம். ஆதாய விகிதம் என்பது தொடரும் கூட்டாளிக்கு கிடைக்கப்பெற்ற லாபத்தின் விகிதாச்சாரம் ஆகும். ஆதாய விகிதம் கணக்கிடுவதில் நோக்கம் விலகும் கூட்டாளிக்கு கொடுக்கப்படும் நற்பெயரை ஏற்றுக்கொள்வது ஆகும். இவங்க கொஞ்சம் பணம் குடுத்து அவங்களுக்கு செட்டில் பண்றாங்க. ஆதாய பங்கு பின்வருமாறு கணக்கிடப்படுகிறது. ஆதாய பங்கு ஈக்வல் டூ புதிய பங்கு மைனஸ் பழைய பங்கு. சரிங்களா? இது வந்து இந்த ஃபார்முலாவின் அடிப்படையில நம்ம ஒவ்வொரு ஆதாய பங்கு நம்ம கணக்கிட போறோம். இல்ல ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங் ஃபிகரா நம்ம இருக்கலாம். ஆதாய விகிதம் மற்றும் புதிய லாப விகிதம் பல்வேறு சூழ்நிலையை எப்படி கணக்கிடுறாங்கன்னு பார்க்கலாம். புதிய லாப விகிதம் கொடுக்கப்பட்டிருந்தால்
புதிய லாப விகிதம் கொடுக்கப்பட்டிருந்தா, ஆதாய பங்கு ஈக்குவல் டூ புதிய பங்கு மைனஸ் பழைய பங்குல கிரண், வினோத் மற்றும் விமல் என்னும் கூட்டாளிகள் 5:3 என்னும் விகிதத்தில் லாப நட்டம் பகிர்ந்து வருகிறார்கள். வினோத் மற்றும் விமல் ஆகியோர் புதிய லாப விகிதம் 2:1. பழைய ரேஷியோவும் குடுத்துட்டாங்க, புதிய ரேஷியோவும் குடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்ப நம்ம ஆதாய பங்க மட்டும் பார்க்க போறோம். அப்ப ஆதாய பங்க புதுசு மைனஸ் பழசு அப்படின்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துரும். பாரு. புதிய பங்கு எவ்வளவு? 2:1. இந்த இடத்துல 2:1ன்னு போட்டுக்கோ. போட்டீங்கன்னா 2/3 1/3. பழசு அப்படிங்கிறது 5:3:2ன்னு இந்த இடத்துல எழுதிக்கோங்க. 5/10 3/10 அந்த மாரி வரும். சரிங்களா? 5 + 3 + 2ன்னு வரும். 5/10 3/10 2/10ன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. அப்ப எழுதினீங்கனாலே ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல புதிய பங்குன்னு எழுதிக்கோ. இந்த இடத்துல பழைய பங்குன்னு எழுதிக்கோ. புதிய பங்கு அப்படின்னு போட்டு கீழ 2:1 அப்ப 2/3 1/3. பழைய பங்கு 5:3:2 5/10 3/10 2/10ன்னு எழுதிக்கோங்க. இப்ப ஆதாய பங்கு ஈக்குவல் டூ புதிய பங்கு மைனஸ் பழைய பங்கு. சரிங்களா? கண்டிப்பா பென்சில் வச்சு புக்ல நீங்க எழுதி வச்சிருக்கணும். புதிய பங்கு மைனஸ் பழைய பங்கு. வினோத்துடைய புதிய பங்கு எவ்வளவு? 2/3. சரிங்களா? பழைய பங்கு வினோத்துடைய பழைய பங்கு வினோத் அப்படிங்கிறது 2வது இருக்கக்கூடியவர். சரியா? அப்ப 3. இவருடைய பங்கு 3/10 இந்த இடத்துல போட்டுருக்காங்க. சரியா? எல்சிஎம் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் விமல். சரிங்களா? விமல் 3வது இருக்கக்கூடிய விமல். விமல். அந்த விமலுக்கு வந்து புதிய பங்கு 1/3 மைனஸ் பழைய பங்கு 2/10 இந்த 2 தான் அவருடைய பங்கு. அதனால 2/10 எல்சிஎம் எடுத்து கொண்டு வந்தாச்சு. ஆகையால் வினோத் மற்றும் விமல் ஆகியோரின் ஆதாய பங்கு 11:4 பாக்ஸ் போட்டுக்கோங்க. 11:4 இதத்தான் நீங்க கொடுத்துருக்கிறீங்க. இது ஃபுல்லாவே சேர்ந்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. அதனால 11/30 தனியா ஒரு பாக்ஸ் போடுங்க. 4/30 தனியா ஒரு பாக்ஸ் போடுங்க. இங்க தனியா எடுத்து எழுதி ஒரு பாக்ஸ் போடுங்க. புதிய லாப விகிதம் கொடுக்கப்படவில்லை எனில், லாப விகிதத்தை கொடுக்கவே இல்ல. அப்ப விலகும் கூட்டாளி பங்கினை ஒரே ஒரு கூட்டாளி மற்றும் பெற்றால், அவருக்கு மட்டும் தனியா போட்டு உங்களுக்கு அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஒரு கூட்டாளி தியாகம் பண்றது மாரி. எடுத்துக்காட்டு 8 ஆரிய, பெனின் மற்றும் சார்லஸ் என்ற கூட்டாளிகள் முறையே 3:3:2 என்னும் விகிதத்தில் லாப நட்டம் பகிர்ந்து வருகிறார்கள். அதுல 3வது இருக்கக்கூடிய சார்லஸ் என்பவர் விலகுறார். அவருடைய பங்கு முழுவதும் ஆரியாக்கு போயிருது, பெனினுக்கு போகல. ஆர்யா மற்றும் பெனின் ஆகியோருடைய புதிய லாப விகிதம் மற்றும் ஆதாய விகிதத்தை கணக்கிடவும். ஆர்யாவின் ஆதாய பங்கு 2/8. சரிங்களா? ஆதாய பங்கு எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னீங்கன்னா 3:3:2ன்னு இருக்குதா? இந்த இடத்துல போட்டுக்கோ. 3:3:2ன்னா 3/8 3/8 2/8ன்னு வரும். சரியா? பழைய பங்கு. பழைய பங்கு அப்படின்னு போட்டு 3:3:2 அப்புறம் 3/8 3/8 2/8. அவர் விலகி போகும்போது அவருடைய பங்கு எவ்வளவு? 2/8. அதுதான் உங்களுக்கு ஆதாய பங்கு. அதத்தானே பிரிச்சு வாங்கிக்கிறாங்க இவங்க 2 பேரும். ஆதாய பங்கு. ஆதாய விகிதத்தை யாருக்கு குடுத்துட்டு போறாரு? ஒரு நபருக்கு தான் குடுத்துட்டு போறாரு. சரியா? யாருக்கு? ஆர்யா எடுத்துக்கொள்கிறார். முழுவதும் ஆர்யாக்கு தான் போகுது. அப்ப 2:0 அதாவது 1/4ன்னு பிரிச்சுக்கிறாங்க. 1:0ல முடிச்சுக்குது. தொடரும் கூட்டாளுடைய புதிய பங்கு ஈக்குவல் டூ பழைய பங்கு பிளஸ் ஆதாயம். அங்க தியாகமா இருக்கும்போது மைனஸ் போடுவீங்க. இங்க பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆதாயம். அவங்க வாங்கிக்கிறாங்கல்ல. அப்ப நாம இருக்கக்கூடிய பங்கோட உங்களுக்கு சேர்த்துக்கிறாங்க. அதனால பிளஸ் போட்டிருப்பாங்க இந்த இடத்துல. அப்ப ஆர்யாவுடைய பங்கு 3/8 பிளஸ் இவருடைய பங்கு ஆர்யாக்கு குடுத்ததுனால 2/8 யாரு? விலகும் கூட்டாளியுடைய பங்கு 2/8 2யும் கூட்டி எல்சிஎம் எடுத்து நீங்க போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெயினுடைய பங்கு எதுவுமே அவர்ட்டருந்து வாங்கலனால 0. பழைய பங்கு 3/8 அந்த 3/8 அப்படியே இருக்குது. அப்ப புதிய பங்கு அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த 2 பாக்ஸ் போடும். 5/8 இங்க 3/8 பாக்ஸ் போட்டீங்கன்னா, இந்த இடத்துல 5/8 அதாவது 5:3 இதுக்கு ஒரு பாக்ஸ் தனியா போட்டுக்கணும். விலகும் கூட்டாளி பங்கை ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டாளிகள் ஆதாயமாக பெறுவது புதிய லாப விகிதம் கொடுக்கப்படாத நிலைகள் கொடுக்கவே இல்ல. ஆனால் விலகும் கூட்டாளியின் பங்கினை பகிர்ந்து கொள்ள ஆதாய விகிதாச்சாரம் கொடுக்கப்பட்டிருந்தால்
இப்ப ஆதாய விகிதம் விகிதாச்சாரம் குடுத்துருக்காங்கன்னா, அந்த நேரத்துல எப்படி கணக்கிடணும்? தொடரும் கூட்டாளியுடைய புதிய பங்கு ஈக்குவல் டூ பழைய பங்கு பிளஸ் ஆதாய பங்கு. இது ஏற்கனவே போன சம்லயே பார்த்துட்டோம். ஆதாய பங்கு ஈக்குவல் டூ விலகும் கூட்டாளியின் பங்கு எவ்வளவு பங்குக்கு விலகுறாரோ, அந்த பங்கு இன்டு ஆதாய பங்கின் விகிதாச்சாரம். சரிங்களா? ஆதாய பங்கின் விகிதாச்சாரம் அப்படிங்கிறது குடுத்திருந்தா. ராகுல், ரவி மற்றும் ரோஹித் என்னும் கூட்டாளிகள் முறையே 5:3:2 இது பழசு. சரியா? இப்ப என்ற லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர். அவர்கள் ரோஹித் விலகுறார். 3வதா இருக்கக்கூடிய அந்த நபர் விலகுறார். அவருடைய பங்கு ராகுல் மற்றும் ரவி ஆகியோரால் 3:2 இதுதான் விகிதாச்சாரம் அப்படிங்கிற 3:2 என்னும் விகிதத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. புதிய லாப பகிர்வு மற்றும் ஆதாய விகிதத்தை கணக்கிடவும். ரோஹித்தோட பங்கு எவ்வளவு? 2/10. 3வதாக தான் ரோஹித் இருக்கிறார். இந்த 2/10 இந்த இடத்துல 5:3:2ன்னு எழுதி வச்சுக்கோங்க. 5/10, 3/10, 2/10. அப்ப ரோஹித்துடைய பங்கு என்ன? 2/10. ஆதாய பங்கு ஈக்குவல் டூ விலகும் கூட்டாளியுடைய பங்கு இன்டு ஆதாய பங்குடைய விகிதாச்சாரம். விலகும் கூட்டாளியுடைய பங்கு எவ்வளவு? 2/10. இந்த 2/10. அப்ப 2/10 இன்டு இவங்க என்ன ரேஷியோல வந்து விகிதத்தை பிரிச்சுக்கிறாங்க? ஆதாயத்தை 3:2. 3/5, 2/5. அந்த விகிதாச்சாரத்தை தான் இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. 3/5. சரியா? 2/5. 2யும் பெருக்கியிருக்கிறாங்க. இவருடைய பங்கு 2/10 ராகுலுக்கு இன்ட்டு 3/5 ஈக்குவல் டூ 6/50. ரவிக்கு பார்த்தீங்கன்னா 2/10 இன்ட்டு 2/5. சரிங்களா? இந்த 2/5, 3/5 எங்கேருந்து வந்தது? இந்த இடத்துல விகிதாச்சாரம் குடுத்துருக்காங்க. 3:2 விகிதத்தில் ஆதாயத்தை அவங்க பகிர்ந்து எடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க எழுதிக்கோங்க. அவருடைய ராகுல் மற்றும் ரவி ஆகியோரால் 3:2 என்ற விகிதாச்சாரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. எந்த விகிதத்தில் எடுத்துக்கிறாங்க? 3:2. 3/5, 2/5. அதத்தான் இந்த இடத்துல பெருக்கியிருக்கிறாங்க. பெருக்கி போட்டாங்க. இப்ப 6/50, 4/50 அதாவது 3:2 அப்படிங்கிற விகிதத்த அவங்க பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. தொடரும் கூட்டாளி ஒரு புதிய பங்கு ஈக்குவல் டூ பழைய பங்கு பிளஸ் ஆதாய பங்கு. பழைய பங்கு நீங்க மேல சொல்லியிருக்கிறாங்க. 3:3 சரி 5:3:2 அப்படின்னு பழைய பங்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆதாய பங்கு இப்ப நம்ம கண்டுபிடிச்சுட்டோம். 2யும் கூட்டி எல்சிஎம் எடுத்து இந்த இடத்துல நீங்க கொண்டு வந்துக்கிறீங்க. சரியா? இத வந்து சுருக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படிங்கன்னா, எடுத்துக்காட்டு 10 குமார் மற்றும் கேசவன் மற்றும் மனோகர் என்னும் கூட்டாளி முறையே 1/2, 1/3 மற்றும் 1/6 விகிதத்தில லாபம் பகிர்ந்து வருகிறார்கள். மனோகர் விலகுகிறார். அவருடைய பங்கை குமார் மற்றும் கேசவன் ஃபர்ஸ்ட் 2 பேரு. அவங்க 2 பேரும் சமமாக எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. சமமாக அப்படிங்கிறது 1:1. சரிங்களா? இதுல பார்த்தீங்கன்னா, மனோகர், குமார் பங்கினை குமார் மற்றும் கேசவன் சமமாக எடுத்துக்கொண்டால் மனோகருடைய பங்கு 1/6 மேல இருக்குது 1/6. இந்த 1/6 1:1ல பிரிச்சுக்கிறாங்க. 1/2, 1/2 அதாவது 1:1 இருக்கு. அப்ப இத நீங்க எப்படி விகிதாச்சாரம் இதுல கொண்டு வருவீங்க? 1/2, 1/2. இத நீங்க மல்டிபிள் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. அப்ப ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 1:1 அப்படிங்கிறத தனியா நீங்க போட்டு காமிச்சிருக்கணும். தனித்தனியா உங்களுக்கு மார்க் இருக்கு. அதனால தனித்தனியா உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு தான் இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இங்க இருக்குதுல்ல அப்படின்னு விட்டுறாதீங்க. இத இப்படி போட்டு இது அதாவதுன்னு போட்டு 1:1ன்னு போட்டுக்கோங்க. தொடரும் கூட்டாளியுடைய புதிய பங்கு ஈக்குவல் டூ பழைய பங்கு பிளஸ் ஆதாய பங்கு. பழைய பங்கு அப்படிங்கிறது நம்ம மேல சொல்லியிருக்கிறது தான். 1/2, 1/3ன்னு இருக்குது. அந்த 1/2, 1/3 இந்த இடத்துல போட்டுருக்காங்க. 1/2, 1/3 பிளஸ் இந்த இடத்துல ஆதாய பங்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல 1/12, 1/12ன்னு இருக்குது. அதத்தான் இங்க கொண்டு வந்துருக்காங்க. 1/12, 1/12. இது எப்பவும் போல எல்சிஎம் எடுத்து நீங்க கொண்டு வந்துருங்க. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு புதிய லாப பகிர்வு விகிதம். ஆதாய பங்கு விகிதாச்சாரம் கொடுக்கப்படாத போது, அந்த விகிதாச்சாரமும் கொடுக்கல உங்களுக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ராஜா, ரோஜா மற்றும் பூஜா என்னும் கூட்டாளிகள் 4:5:3 என்ற விகிதத்தில் லாப நட்டம் பகிர்ந்து வருகிறார்கள். நிறுவனத்திடமிருந்து ரோஜா அப்படிங்கிறவர் விலகுறார். ரோஜா அப்படிங்கிறது இடைப்பட்ட இந்த கூட்டாளி. அப்போ புதிய லாப விகிதத்தையும் மற்றும் ஆதாய விகிதத்தையும் கணக்கிடுக. அப்ப பழசு குடுக்கல அப்படின்னீங்கன்னா, சரியா ஆதாய விகிதம் குடுக்கல அப்படின்னீங்கன்னா, பழைய விகிதத்தையே நம்ம தியாக விகிதத்துல எடுத்தோம். இங்க என்ன எடுத்திருக்கிறாங்க? புதிய லாப விகிதம், ஆதாய பங்கு மற்றும் ஆதாய பங்கு விகிதாச்சாரம் எதுவுமே கொடுக்கல அப்படின்னீங்கன்னா, புதிய பங்கினை கணக்கிடுவதற்கு அவர்களுடைய ஆதாய பங்கை பழைய விகிதத்தின் விகிதாச்சாரத்திலேயே எடுத்துக்கணும்.
சரிங்களா? எனவே தொடரும் கூட்டாளிகள் ராஜா மற்றும் பூஜா ஆகியோரின் பழைய லாப விகிதம், புதிய லாப விகித விகிதாச்சாரம் மற்றும் ஆதாய விகிதமாக இருக்கும். அப்ப யார் அங்க வெளியில போறாரு? ரோஜா இடையில இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொன்னா, அப்ப அவருடைய பழைய பங்கு என்ன 4, 3 தான் உங்களுக்கு பழசு. அதையே பார்த்தீங்கன்னா, இங்க ஆதாய விகிதமாக எடுத்துக்கிட்டாங்க. ரோஜா எப்படிங்கிறவர் விலகுறார். சரியா? இந்த இடைப்பட்ட ஒரு கூட்டாளி விலகுறார். இந்த ராஜாவுடைய பங்கு 4, பூஜாவுடைய பங்கு 3. அதையே உங்களுக்கு இங்க ஆதாய விகிதமாக எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஆதாய விகிதத்துக்கும், தியாக விகிதத்துக்கும் என்ன வேறுபாடு? தியாகம் அப்படிங்கிறது ஒரு கூட்டாளி உள்வரும்போது கணக்கிடப்படுகிறது. புதிய கூட்டாளிக்கு பழைய கூட்டாளிகள் தியாகம் செய்து கொடுக்கும் லாப பங்கோடைய விகிதாச்சாரம் தான் தியாக விகிதம். இங்க பார்த்தீங்கன்னா, தொடரும் கூட்டாளிகள் விலகும் கூட்டாளியிடமிருந்து பெரும் ஆதாய பங்கோடைய விகிதாச்சாரம் ஆதாய விகிதம். சரிங்களா? இதன் நோக்கம் என்ன? தியாகம் செய்யும் கூட்டாளிக்கு நற்பெயர் தொகையை சரிக்கட்டுக் கொள்வதற்காக தீர்மானிப்பதற்காக கணக்கெடுக்க க கணக்கிடப்படுகிறது. ஆதாயம் பெறும் கூட்டாளிக்கு நற்பெயர் தொகையை சரிக்கட்டுக் கொள்ளுவதை தீர்மானிப்பதற்காக கணக்கிடப்படுகிறது. இங்க கணக்கிடும் காலம் ஒரு கூட்டாளி சேர்க்கும்போது, இங்க ஒரு கூட்டாளி விலகும்போது, கணக்கிடும் முறை பழைய லாப விகிதத்திற்கும், புதிய லாப விகிதத்துக்கும் உள்ள வேறுபாடு தான் உங்களுக்கு தியாகம் அப்படிங்கிறோம். இங்க ஒ புதிய லாப விகிதத்துக்கும், பழைய விகிதத்துக்கும் உள்ள வேறுபாடு அப்படிங்கிறது ஆதாய விகிதமாக சொல்றாங்க. இங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்த அட்ஜஸ்ட்மென்ட் நற்பெயர சரிக்கட்டுதல். நற்பெயரை எப்படி சரி கட்டுறாங்க? அங்க எப்படி சரி கட்டுனாங்களோ, அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்க சரி கட்ட போறீங்க. எடுத்துக்காட்டு 12 நற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 36,000 மதிப்பீடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த 36,000 யார் விலகுறார்? சுரேஷ் அப்படிங்கிறவர் விலகுறார். அவருடைய பங்கு எவ்வளவு? 3. 3/6. அந்த 3/6க்கு எவ்வளவுன்னு பார்த்தா ரூ. 18,000. இந்த ரூ. 18,000 நீங்க நற்பெயரா கணக்கிட்டு, அவருடைய முதல் கணக்கிலிருந்து குடுத்துடுறீங்க. சரிங்களா? 2 பேத்துக்கும். சுரேஷுடைய முதல் கணக்குல இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா தியாகம் பண்ணி, முதல் கணக்குல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவரு கொண்டு வருவாரு. உள்ள வரக்கூடிய கூட்டாளி கொண்டு வராரு. இவங்க 2 பேரும் பிரிச்சுக்குவாங்கல்ல நற்பெயர. இங்க பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் குடுத்து வெளிச்செல்லும் கூட்டாளிய அனுப்பி வைக்கிறாங்க. அவ்வளதான். ஏடுகள்ல ஏற்கனவே நற்பெயர் இருந்துச்சு அப்டின்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இது குடுத்துருக்காங்க. நரேஷ், மணி மற்றும் முத்து ஆகிய கூட்டாளிகள் 2:2:1 என்ற விதத்தில் பகிர்ந்து வருகிறார்கள். 2019 மார்ச் 31ஆம் நாள்ல நிறுவனத்திலிருந்து முத்து விலகுறார். முத்து அப்படிங்கிற 3வது நபர் விலகுறார். விலகிய நாள்ல நற்பெயர் 40,000 அப்படின்னு பேலன்ஸ் ஷீட்ல காமிச்சிருக்குது. முழுவதும் போக்கு எழுதுக அப்படின்னு சொல்லியும், ஒரு குறிப்பிட்ட பாதி தொகையை போக்கு எழுதுக அப்படின்னு சொல்லியும் முடிவெடுத்தாங்கன்னா, முழுவதும் போக்கு எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 3 பேருடைய முதல் கணக்கு பற்று வச்சு நற்பெயர் கணக்க வர வைக்கிறாங்க. சரிங்களா? முழுவதும் அவங்க பிரிச்சுக்கிறாங்க எல்லாத்தையுமேமோ. அந்த முதல் கணக்குலேருந்து எடுத்துடுறாங்க அந்த தொகைய. அதே இது பாதி அப்படிங்கிறது, பாதி கணக்கு. அந்த எ பதினே எ ப 16,000த்துல உங்களுக்கு அந்த 40,000த்துல பாதி. 20,000. இந்த 20,000த்த 3 பேரும் பிரிச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கூட்டாளி விலகும் நாள் வரைனா நடப்பாண்டின் லாபத்த எப்படி சரி கட்டுறாங்க? ஒரு கூட்டாளி ஒருவர் ஒரு கணக்காண்டின் இடையிலேயே விலகும் பொழுது, நடுவுல எங்கேயாவது விலகி போறாருன்னா, நடப்பாண்டின் லாபம் அல்லது நட்டத்தின் அவர் விலகும் நாள் வரையிலாக அவருக்குரிய பங்கினை அவருக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இது நடப்பாண்டின் விற்பனையை அடிப்படையாகக் கொண்டு திட்டமிடலாம். முந்தைய ஆண்டின் லாபம் அல்லது கடந்த ஆண்டுகளின் சராசரி லாபத்தின் அடிப்படையாகக் கொண்டும் லாப நட்டத்தை திட்டமிடலாம். எப்படி வேணாலும் திட்டமிடலாம். லாப நட்ட அனாமத்து கணக்கு பற்றி விலகும் கூட்டாளியுடைய முதல் அல்லது நடப்பு கணக்கு வரவு. அந்த வரவுல கொண்டு போயி இந்த லாப நட்டத்த நீங்க பற்று வைக்கிறீங்க. 14 ஜஸ்டினா, நவி மற்றும்
ரித்திகா என்னும் கூட்டாளிகள் லாப நட்டத்தை சமமாக பகிர்ந்து வருகிறார்கள். 31/3/2019 அன்று ரித்திகா என்பவர் கூட்டாண்மையிலிருந்து விலகுகிறார். 3வது ஒரு நபர் முந்தைய ஆண்டுகளின் லாபம் போட்டு 2016, 17, 18, 19 4 ஆண்டுகளுடைய லாபத்த குடுத்திருக்கிறாங்க. அதோடைய அதுல பார்த்தீங்கன்னா, விலகும் நாள் வரை அவருடைய நிலைமை என்ன? முந்தைய ஆண்டின் லாபத்தை அடிப்படையாகக் கொண்டு லாபத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும். கடந்த 3 ஆண்டுகளின் சராசரி லாபத்தை அடிப்படையாகக் கொண்டு லாபத்தை பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். 2 சாய்ஸ் குடுத்திருக்காங்க. அந்த 2லயும் எப்படி கணக்கிடுவது அப்படின்னு சொல்லிட்டு, முந்தைய ஆண்டின் லாபத்தை அடிப்படையாகக் கொண்டுன்னா, 3 ஆண்டுகளுடைய லாபத்த எவ்வளவு அப்படின்னு பார்க்குறோம். முந்தைய ஆண்டு 30,000 இருக்கு. 30,000த்துல 3/12 இன்டு 1/3. 3 ஆண்டு சராசரின்னு சொல்லிட்டாங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 மாதத்திற்கு அவருடைய பங்கு அப்படிங்கிறது 2,500. அது அவருடைய லாப நட்ட அனாமத்து கணக்குலேருந்து முதல் கணக்குக்கு மாத்துறாங்க. கடந்த 3 ஆண்டு சராசரின்னு 3 லாபத்தையும் கூட்டி 3ஆல வகுத்து, அதுல பார்த்தீங்கன்னா, அவருடைய பங்க நீங்க பிரிச்சு குடுக்குறீங்க. இது. நெக்ஸ்ட்டு கூட்டாளி விலகும் கூட்டாளிக்கு சேர வேண்டிய தொகை எப்படி தீர்க்கிறது? இது ஒண்ணு தான் உங்களுக்கு வித்தியாசமானது இந்த லெசன்ல. போன லெசன்ல இருக்கிற எல்லா அட்ஜஸ்ட்மென்ட்டும் இதுல அதே மாரி தான் இருக்கும். இந்த ஒண்ணு பார்த்தீங்கன்னா, எப்படி செட்டில் பண்றாங்க? பணத்த எப்படி உள்ள வரும்போது ஒரு கூட்டாளி கொண்டு வருவாரோ, அதே மாரி வெளில போம்போது ஒரு கூட்டாளிக்கு தொகையை குடுத்து அனுப்புவீங்க. அந்த தொகையை எப்படி குடுத்து அனுப்புறீங்க? அப்படிங்கிறது இங்க பார்க்கலாம். அவருக்கு சேர வேண்டிய தொகை முழு தொகையும் ரொக்கமாக உடனடியாக செலுத்தலாம். அல்லது கடன் கணக்குக்கு மாத்தலாம். அல்லது உடனடியாக பாதி ரொக்கமாகவும், மீதி பார்த்தீங்கன்னா கடன் கணக்குக்கு மாத்தலாம். 3 விதத்துல எப்படி வேணாலும் அந்த கூட்டாளியை நம்ம செட்டில் பண்ணி வெளில அனுப்பலாம். இது 3க்கும் உங்களுக்கு ஒரு குறிப்பேட்டு பதிவு குடுத்திருக்கிறாங்க. விலகும் கூட்டாளிக்கு உடனடியாக ரொக்கம் செலுத்தினீங்கன்னா, அவருடைய முதல் கணக்கு பற்று வச்சு வங்கி கணக்கு உள்ள வந்தாங்க அப்டின்னீங்கன்னா, வங்கி கணக்கு பற்று, முதல் கணக்கு வரவு வைப்பீங்க. அதுல ரிவர்ஸ் என்ட்ரி கூட்டாளியோடைய முதல் கணக்கு பற்று வச்சு வங்கி கணக்கு வரவு. அப்படியே ரிவர்ஸ் என்ட்ரி வரும். நெக்ஸ்ட்டு உடனடி அவர் தொகை உடனடியாக செலுத்தல அப்டின்னீங்கன்னா, கூட்டாளியுடைய கடன் கணக்குன்னு ஒரு கணக்க உருவாக்கி அதுல போட்டு வச்சிருப்பீங்க. அப்போ முதல் கணக்கு பற்றுல போயி கடன் கணக்குன்னு போட்டுருவீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாதி ரொக்கமா குடுத்துருக்கிறீங்கன்னா, வங்கி போடுவீங்க. மீதிய கடன் கணக்குக்கு நீங்க மாத்திருவீங்க. எடுத்துக்காட்டு 15. கவிதா, குமுதா, லலிதா மற்றும் ஆகிய கூட்டாளிகள் தங்கள் லாப நட்டத்தை முறையே 5:3:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகிறார்கள். 2018 டிசம்பர் 31ல 2வதாக இருக்கக்கூடிய குமுதா அப்படிங்கிறவரு விலகுறாரு. விலகும் நாள்ல அவருடைய முதல் பார்த்தீங்கன்னா, 2,00,000 வரவு இருப்பை காட்டியது. முதல் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வரவிருப்பு தான் காட்டும். இல்ல 2,00,000 காட்டியிருக்குது. அப்ப அவரு பெற வேண்டிய தொகை என்ன பண்ணாங்க, காசோலை மூலமாக உடனடியாக செலுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா, உடனடியாக செலுத்தவில்ல. கடன் கணக்குக்கு மாத்திர்றீங்க. 3வது பார்த்தீங்கன்னா, 70,000 உடனடியாக காசோலை மூலம் செலுத்தப்பட்டது. மீதி பார்த்தீங்கன்னா, நம்ம கடன் கணக்குக்கு மாத்திரணும். அது இவங்க சொல்லலைனாலும் நம்ம அது வந்து கடன் கணக்குக்கு மாத்திருவோம். ஃபர்ஸ்ட் என்ன பணம் குடுத்துட்டீங்க. அப்ப குமுதாவுடைய முதல் கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு. உடனடியாக பணம் காசோலை சொன்னதுனால வங்கியிலிருந்து பணம் வெளியில போயிருச்சு. 2வது பார்த்தீங்கன்னா, அவர் உடனடியாக செலுத்தலன்னு சொல்லியாச்சு. அப்ப குமுதாவுடைய முதல் கணக்கு பற்று, குமுதாவுடைய கடன் கணக்கு. 3வது பார்த்தீங்கன்னா, குமுதாவுடைய முதல் கணக்கு பற்று 70,000 உடனடியாக பணம் குடுத்தாச்சு. செக் குடுத்தாச்சு. மீதி கடன் கணக்குக்கு மாத்தியிருக்கிறாங்க. அவ்வளதான். எடுத்துக்காட்டு 16. மணி, ரமா மற்றும் தேவன் ஆகியோர் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளிகள். தங்கள் லாப நட்டங்களை முறையே 5:3:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகிறார்கள். அவர்கள் 2019 மார்ச் 31ஆம் நாளே இருப்புநிலை குறிப்பு முதல் 3 பேருடைய முதல் குடுத்திருக்கிறாங்க. கடன் இன்டூ லாப நட்ட கணக்கு. பொறுப்புகள் சைடுல லாப நட்ட கணக்குன்னு வந்துச்சுன்னா என்ன அப்படிங்கிறது போன லெசன் எடுக்கும்போதே நம்ம எடுத்திருக்கிறோம். ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அது என்னன்னு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து சொத்துக்கள் சைடுல உங்களுக்கு ஒரு 5 ஐட்டம் குடுத்திருக்கிறாங்க. இதுல எந்த அட்ஜஸ்ட்மென்ட்டும் உங்களுக்கு சொல்லல. கீழ பார்க்கலாம். இந்த கூட்டாண்மையிலிருந்து பின்வரும் சரிக்கட்டுதலுக்கு உட்பட்டு 31/3/2019 அன்று கூட்டாண்மையிலிருந்து விலகுறாங்க மணி அப்படிங்கிறவரு. இதுல சரக்கிருப்புல 5,000 மதிப்பு குறைக்கப்பட வேண்டும். அப்ப தேய்மானமாக கணக்கிட்டு மறுமதிப்பீடு கணக்குல நீங்க என்ன செய்வீங்க?
மதிப்பு குறைச்சதுன்னா, ஒரு சொத்தோடைய மதிப்பு கம்மியாச்சுன்னா, மறுமதிப்பீடு கணக்கு பற்றுல எழுதுவீங்க. வாராய கடன் ஒதுக்கு 1000 உருவாக்குதல் அப்படின்னா, இது ஒரு நட்டயனம் பற்று. கட்டிடத்தின் மதிப்பு 16,000 அதிகப்படுத்த வேண்டும். அப்போ உங்களுக்கு இது ஒரு லாப இனம். மறுமதிப்பீடு கணக்கு வரவு. இது எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, மணிக்கு சேர வேண்டிய தொகையை உடனடியாக செலுத்தல அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப கடன் கணக்குக்கு நீங்க மாத்திருவீங்க. இதுக்கான பதிவுகள் நம்ம பார்க்கலாம். முதல் கணக்கு மட்டும் உங்களுக்கு விலகும் கூட்டாளி விலகுதலுக்கு பின் உள்ள முதல் கணக்கினை தயாரிக்கிற வரைக்கும் சொல்லியிருக்கேன். அப்ப மறுமதிப்பீடு கணக்கு போட்டு முதல் கணக்கு போட போறோம். இப்ப நம்ம சரக்கிருப்பு, வாராய கடன் 2மே பற்றுன்னு சொன்னோம். கட்டிடம் வரவுன்னு சொன்னோம். எப்பவும் போல இந்த சைடு தான் அதிகமா இருக்கு வரவுல அதிகமா இருக்கு. பற்றுல போட்டு பேலன்ஸ் கண்டுபிடிச்சு பழைய கூட்டாளிகள் பழைய விகிதத்தை பிரிச்சுக்கிறாங்க லாபத்த. முதல் கணக்கு கொண்டு போகும்போது, முதல் பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ஷீட்ல உங்களுக்கு இருப்பு கீழ் கொணர்தலாக முதல் குடுத்திருந்தாங்க. மறுமதிப்பீட்டு லாபம் வந்திருந்துச்சு. அதையும் 3 பேத்துக்கு போட்டாச்சு. லாப நட்ட கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்புக்கள் சைடுல லாபத்த காமிச்சிருந்தாங்க. சரிங்களா? அந்த லாபத்த பழைய கூட்டாளி பழைய விகிதத்துல பிரிச்சுக்கிறாங்க. சரிங்களா? அது இங்க போட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இத வந்து வரவு சைடு மட்டும் தான் இருக்கு. பற்று சைடுல ஒண்ணுமே இல்ல. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டுறீங்க. கூட்டி அதே நேர்கோட்டுல பற்றுல எடுத்துட்டு வந்துர்றீங்க. எடுத்துட்டு வந்து இருப்பு கீழ் இறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்க்க போறோம். இந்த இருப்பு கீழ் இறக்கத்துல ரமாக்கும், தேவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க இது கூட்டாண்மையில அப்படியே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருப்பு கீழ் இறக்கம் போட்டாச்சு. மணி என்பவர் விலகுறார். அந்த இருப்பு கீழ் இறக்கத்துக்கு நேரா டேஷ் போட்டுட்டு, ஒரு ஸ்டெப் மேல போயி அந்த இருப்பு கீழ் இறக்க தொகைய மேல போட்டுட்டீங்க. 66,000 மேல போட்டு அவருக்கு உடனடியாக செலுத்தியிருந்தாங்கன்னா, இங்க வங்கின்னு போடுவீங்க. இவங்க உடனடியாக செலுத்தலன்னு சொல்லியாச்சு. அதனால மணி கடன் கணக்கு அப்படின்னு சொல்லி போட்டுருவீங்க. உடனடியாக செலுத்தியிருந்தீங்கன்னா, இந்த இடத்துல வங்கின்னு வந்திருக்கும். இப்போ செலுத்தலன்னு சொன்னதுனால, மணி கடன் கணக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். இது ரொம்ப முக்கியமானது. இது கரெக்ட்டா நீங்க எழுதியிருக்கணும். இப்ப இதுக்கு குறிப்பேட்டு பதிவு, முதல் கணக்கு பற்று, மணியோடைய கடன் கணக்கு வரவு அப்படின்னு சொல்லிட்டு வரும். மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு இருப்பு கீழ் கொணர்தல் அப்படிங்கிற 2யும் வந்து இந்த இடத்துல இருந்து இங்க கொண்டு வந்திருப்பீங்க. சரியா? இருப்பு கீழ் இறக்கத்துலருந்து இருப்பு கீழ் கொணர்தல். இது வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துட்டு போவீங்க. இங்க கேட்காதனால நம்ம போடல. இப்ப விரிவான சம் பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 17ல சார்லஸ், முத்து மற்றும் சேகர் என்ற 3 கூட்டாளிகள் 3:4:2 என்ற விகிதத்தில் லாப நட்ட பகிர்ந்து வந்தாங்க. 2018 டிசம்பர் 31ல பேலன்ஸ் ஷீட் வந்து 3 கூட்டாளியுடைய முதல் கணக்கு குடுத்துருக்காங்க. தொழிலாளர் ஈட்டு நிதி. இதுல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. நம்ம பிரிச்சு குடுக்கணும் முதல் கணக்குல. கடன் ஈந்தோர் அட்ஜஸ்ட்மென்ட் சொன்னாங்கன்னா செய்யணும். சரிங்களா? அடுத்து அரைகலன் சரக்கிருப்பு, கடனாளி, வங்கி ரொக்கம். இங்க லாப நட்ட கணக்கு நட்டம் குடுத்துருக்காங்க. ஸோ முதல் கணக்கு பற்றுல நீங்க பிரிச்சு குடுத்துருவீங்க. 3 கூட்டாளிக்கும் அவங்களோட ரேஷியோல பிரிச்சுருவீங்க. இப்ப யார் விலகுறாரு? சார்லஸ் அப்படிங்கிறவர் விலகுறாரு. அந்த சார்லஸ்க்கு நம்ம எப்படி பணம் செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறத கவனத்துல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இங்க அட்ஜஸ்ட்மென்ட்ல சரக்கிருப்பின் மதிப்பு 10% அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு மறுமதிப்பீடு வரவுல போகும். அறைகளின் மீது 5% தேய்மானம் பற்றுல வந்துரும். வாராக்கடன் மீது 1000 ஒதுக்கு உருவாக்கு அதுவும் பற்றுல வந்துரும். கொடு, படா, பழுதுபார்ப்பு செலவு 10,000 இன்னும் பதியல அப்படின்னா பற்றுல பதிவு செஞ்சிருங்க. ஒரு பொறுப்பு மறுமதிப்பீடு பற்றுல பதிவு செஞ்சுருங்க. இது எப்பவுமே மறுமதிப்பீடு கணக்கு நம்ம போடுற மாரியே தான். அத நீங்க க்ளோஸ் பண்ணி லாபமா, நட்டமா பார்த்து மறுமதிப்பீடு கணக்குல அத பழைய கூட்டாளி பழைய விகிதத்துல பிரிச்சுருவாங்க. அதுல வரக்கூடிய ஒரு லாபம் இருந்தாலும் சரி, நட்டம் இருந்தாலும் சரி. இங்க சார்லஸுக்கு உரிய தொகை உடனடியாக செலுத்தப்பட்டதுன்னு சொல்லியாச்சு. சரியா? அப்போ நீங்க வங்கி பணம் வந்து வங்கியிலிருந்து வெளியில போயிருக்கும். வங்கி ரொக்கம் அப்படின்னு நம்மளுக்கு ஒண்ணு இருக்குது. அங்கருந்து நம்மளுக்கு வெளிய போகும். இப்போ மறுமதிப்பீடு கணக்கு, விலகுதற்கு பின் உள்ள கூட்டாளியுடைய முதல் கணக்கு மற்றும் இருப்புநிலை குறிப்பு தயார் செய்க. மறுமதிப்பீடு கணக்கு நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். அரைகலன், வாராக்கடன், சரக்கிருப்பு, இங்க பழுதுபார்ப்பு கொடுபட வேண்டியது இருக்குது. அதனால இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, பற்று பக்கம் தான் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்குது. 13,000 இந்த 13,000 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு, இங்க 4,000 மட்டும் தான் இருக்குது. அப்ப நட்டம் உங்களுக்கு வந்திருக்கு. பழைய கூட்டாளி பழைய விகிதத்துல பிரிச்சுட்டாங்க. இத பார்த்தீங்கன்னா, முதல் கணக்குக்கு எடுத்துட்டு போவீங்க. முதல் கணக்குல பேலன்ஸ் ஷீட்ல உங்களுக்கு 3 சார்லஸ் முத்துசேகருடைய முதல் குடுத்துருக்குறாங்க. சரிங்களா? தொழிலாளர் ஈட்டு நிதி அந்த லாப இனத்த 3 கூட்டாளியும் அவங்களோட பழைய ரேஷியோல பிரிச்சு இங்க போட்டுட்டீங்க. நெக்ஸ்ட் லாப நட்டம் அப்படின்னு சொத்துக்கள் சைடுல சாரி சொத்துக்கள் சைடுல இருந்துச்சு. இங்க இருக்குது பாரு. சொத்துக்கள் சைடுல இங்க நட்டம் குடுத்துருக்கு. அப்போ முதல் கணக்கு பற்றுல நீங்க எடுத்துட்டு வருவீங்க.
அந்த இதுதான் உங்களுக்கு 6000, 8000, 4000. இது எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மொத்த தொகைய அங்க குடுத்துருக்காங்க. அத வந்து பழைய கூட்டாளி பழைய விகிதத்துல பிரிச்சிருப்பாங்க. மறுமதிப்பீடு நட்டம் நம்ம இப்போ கண்டுபிடிச்ச மறுமதிப்பீடு கணக்குல அதையும் இங்க போட்டீங்க. போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா, இந்த இடத்துல தான் உங்களுக்கு தொகை அதிகமா இருக்கு. முதல் கணக்கு வரவுல தான் உங்களுக்கு தொகை அதிகமா இருக்கு. இது எல்லாத்தையும் கூட்டுறீங்க. கூட்டி அதே நேர்கோட்டுல இங்க கொண்டு போடுறீங்க. எப்பவும் போல இருப்பு கட்டிர்றீங்க. சரிங்களா? இருப்பு கட்டிட்டு யார் விலகுறாரோ அவருக்கு டேஷ் போட்டுருங்க. எடுத்த உடனே எங்களுக்கு டேஷ் போட்டுருங்க. இவர் தானே விலகுறார் சார்லஸ் அப்ப இந்த இடத்துல டேஷ் போட்டுருங்க. இவங்க 2 பேத்துக்கும் இருப்பு கட்டிருங்க. டேஷ் போட்டு ஒரு ஸ்டெப் மேல போய் எழுதிருங்க. சரிங்களா? அது எது வரைக்கும் உடனடியாக செலுத்திட்டீங்கன்னா வங்கின்னு சொன்னா, இந்த இடத்துல வங்கின்னு குடுத்துருக்காங்க. சரிங்களா? செலுத்தலன்னா கடன் கணக்கு. இப்ப எப்பவும் போல இந்த இடத்துல டேஷ் போட்டு இவங்களுக்கு இருப்பு கீழ் கொணர்தலாக எழுதிட்டீங்க. பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த இடத்துல 2 பேருடைய முதல் மட்டும் தானே இருக்குது. அந்த முதல் அப்படியே கொண்டு வந்துருவீங்க. கடனீந்தோர் எந்த மாற்றமும் இல்ல அப்படியே போட்டுருவீங்க. கொடுபட வேண்டிய பழுதுபார்ப்பு செலவு புதுசா நம்ம ஒரு பொறுப்ப உருவாக்கி இருக்கிறீங்க. அத இங்க கொண்டு வருவீங்க. அறைகள்ல தேய்மானம், சரக்கிருப்புல மதிப்பு ஏற்றம், கடனாளில ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்கணும். வங்கி ரொக்கத்துல கழிக்க சார்லஸுக்கு செலுத்தியது 30,000 நீங்க இந்த இடத்துல முதல் கணக்குல 30,000 நீங்க செலுத்துனீங்க இல்லையா? செலுத்தியதாக இந்த இடத்துல எழுதியிருக்கிறீங்க. 30,000 இருப்புக்கீழ் இறக்கமாக வந்துச்சா? வங்கின்னு போட்டிருக்கீங்களா? அந்த வங்கி இந்த இடத்துல கழிச்சு நீங்க எடுத்துட்டு வருவீங்க. இதுவே ஒரு கூட்டாளி உள்ள வர்றாருன்னா கூட்டியிருப்பீங்க. இப்ப ஒரு கூட்டாளி விலகுறார். அத கழிச்சு அவுட்டர் காலத்துல எழுதிருவீங்க. எப்பவும் போல நீங்க பேலன்ஸ் டேலி ஆயிரும். நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 18ல ஒரு நிறுவனத்தின் கூட்டாளிகளான ரகு, ரவி, ரமேஷ் ஆகிய அவங்களுடைய லாப விகிதம் 2:3:1 என்ற விகிதத்துல பகிர்ந்து வந்தாங்க. 2019 மார்ச் 31ல அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் குடுத்துருக்காங்க. காப்பு நிதின்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. அத ஸ்டார் பண்ணிக்கோ. கடன் ஈந்தோர் பிரச்சனை இல்ல. கட்டிடம், இயந்திரம், சரக்கிருப்பு, கடனாளி, வார ஐயக்கடன் அப்படிங்கிறது ஒரு ரூ. 1000 குடுத்துருக்காங்க இவங்களேவும் வங்கி ரொக்கம். இதுல அவங்களுக்கு என்ன அட்ஜஸ்ட்மென்ட் சொல்லியிருக்கிறாங்க? நிறுவனத்தின் நற்பெயர் 24,000 அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பீடு செஞ்சிருக்கிறாங்க. இயந்திரத்தின் மீது 10% தேய்மானம் நட்டம். கட்டிடம் 20% மதிப்பு ஏற்றம் லாப எணம். சரக்கிருப்பு 2000 மதிப்பு ஏற்றம் ஒரு லாப எணம். வாராய கடன் 1000 அதிகப்படுத்த வேண்டும். ஏற்கனவே அங்க கொஞ்சம் வாராய கடன் இருக்கு. ஒரு ரூ. 1000 அதிகப்படுத்தணும். ரமேஷ்க்கு சேர வேண்டிய தொகை உடனடியாக வழங்கப்படவில்லை. அப்ப கடன் கணக்குக்கு எடுத்துட்டு போயிருங்க. இப்ப பேரேட்டு கணக்கும் அவங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டும் உங்களுக்கு போட சொல்லியிருக்கிறாங்க. இங்க மறுமதிப்பீடு கணக்கு அப்படிங்கிறது ஒரு பேரேடு. இயந்திரம், வாராய கடன் ஒதுக்கு 2 நட்டம், கட்டிடம், சரக்கிருப்பு, லாபம் இதெல்லாம் போட்டு மறுமதிப்பீட்டுல லாபம் வந்திருக்குது. அத பிரிச்சுட்டீங்க. முதல் கணக்குல இருப்பு கீழ் கொணர்தல் அப்படிங்கிறத ஒண்ணு ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். காப்பு நிதிய பிரிச்சு நீங்க குடுத்துருவீங்க. குடுத்ததுக்கு அப்புறமா மறுமதிப்பீட்டுல லாபம் வந்தது அதையும் பிரிச்சு குடுத்துட்டீங்க. இப்போ அந்த மறுமதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு சாரி நற்பெயர் அப்படின்னு ஒண்ணு நீங்க குடுத்துருக்காங்க. அந்த நற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா என்னது? இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. நற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ரமேஷுடைய நற்பெயர் இங்க அவரு விலகி போறார்ல, அவரு நற்பெயர் எவ்வளவுன்னு பார்க்கணும். 24,000 உருவாக்கி இருக்கிறாங்க. நீங்க உருவாக்குனதுல அவருடைய பங்கு 1/6. இந்த 1/6 அப்படிங்கிறது ரேஷியோல இருக்குது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க போனீங்கன்னா, புக் வச்சு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. புக்ல உங்களுக்கு 2:3:1 அப்படின்னு குடுத்துருப்பாங்க. பழைய ரேஷியோ 2:3:1 அந்த 1/6 அந்த ரேஷியோ தான் இங்க. இங்க பழைய பங்குன்னு எழுதி 2:3:1 அப்ப அந்த ரேஷியோ எவ்வளவு? 1/6. அந்த 1/6 பங்கு இவருடைய நற்பெயர் பங்கு எவ்வளவு? ரூ. 4,000. இந்த ரூ. 4,000 பார்த்தீங்கன்னா, ரமேஷின் நற்பெயர் பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கும் பிரிச்சு குடுத்துட்டு போறாரு. சரிங்களா? 2/5, 3/5ல பிரிச்சுக்கிறாங்க. பழைய ரேஷியோல பிரிச்சுக்கிறாங்க. புதிய லாப பகிர்வு விகிதம் மற்றும் ஆதாய விகிதம் கொடுக்கப்படவில்லை எனில், தொடரும் கூட்டாளிகள் பழைய லாப விகிதத்தையே ஆதாய விகிதமாக எடுத்துக்கிறாங்க. அப்ப 2:3 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆதாய விகிதம். இதுதான் இந்த இத வந்து இந்த இடத்துல கொண்டிருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல ரமேஷ் அப்படிங்கிற விலகி போறாரு. அவருடைய அந்த நற்பெயர் சரிங்களா? நற்பெயர் வந்து முதல் கணக்குலேருந்து கழிச்சு சரிங்களா? முதல் கணக்குலேருந்து கழிச்சு இந்த இடத்துல கொண்டு வந்து கூட்டி போட்டாங்க. ரமேஷுக்கு அவங்க விலகு போறார்ல, அவருக்கு குடுத்து அனுப்பிர்றாங்க. சரிங்களா? இவங்க வந்து 2 பேரும் அவருடைய பங்க குடுத்து, அவங்களுக்கு விலகி போகக்கூடிய கூட்டாளியோட கணக்குல வரவு வச்சிருக்கிறாங்க. இது நற்பெயர். சரிங்களா? இதுல ஒரு ஸ்டார் போட்டு வச்சுக்கோ. ரமேஷ் தான் விலகி போறாரு. அந்த விலகக்கூடிய கூட்டாளிக்கு நீங்க அந்த நற்பெயர குடுத்து அனுப்புறீங்க. சரியா?
அப்ப அந்த நற்பெயரை எப்படி கணக்கீடு செஞ்சீங்கன்னு கடைசியில இருக்குது. அத பார்த்துக்கோங்க. இது 2யும் ஒரு ஸ்டார் போட்டுக்கோ. இந்த தொகை உங்களுக்கு ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் தொகை குடுத்து தான் இந்த தொகைய குடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. எப்பவும் போல நீங்க இருப்பு கட்டி இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு, இந்த யார் விலகி போறாங்களோ அவங்களுக்கு மட்டும் டேஷ் போட்டுட்டு, இவங்களுக்கு இருப்பு கட்டிருங்க. இருப்பு கட்டிட்டு, இந்த இங்க இருக்கக்கூடிய இருப்பு தொகைய ஒரு ஸ்டெப் மேல போயி 31,000 எழுதியிருக்கிறீங்க. இந்த 31,000 அப்படிங்கிறது உடனடியாக வழங்கப்படவில்லை அப்படின்னு கடைசி பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. புக்ல பார்த்துக்கோங்க. அதனால அங்க கடன் கணக்குன்னு எழுதியிருக்கிறீங்க. மீதி 2 தொகையும் பார்த்தீங்கன்னா, இருப்பு கீழ்க்கணக்குதலாக இங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க. இப்ப பேலன்ஸ் ஷீட்டுக்கு போனீங்க அப்படின்னீங்கன்னா, முதல் கணக்கு 2 பேர் தொகை இங்க இருந்துச்சு. அத அப்படியே போட்டீங்க. ரமேஷ் கடன் கணக்குன்னு ஒண்ணு உருவாக்கி இருக்கிறோம்ல, அத இங்க போட்டுருக்கணும். பேலன்ஸ் தொகை இங்க இருக்குது. கடனீந்தோர் எந்த மாற்றமும் இல்ல அப்படியே போட்டுருவீங்க. கட்டிடம் மதிப்பேற்றம், இயந்திரம் தேய்மானம், சரக்கிருப்பு மதிப்பேற்றம், கடனாளி ஐயக்கடன் ஒதுக்கு ஒரு ரூ. 1000 அதிகப்படுத்துனீங்கல்ல, அந்த தொகை சேர்த்து ரூ. 2000 எப்பவும் போல வங்கி ரொக்கம். வங்கி ரொக்கத்துல எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா, இவருக்கு பணத்த குடுத்து அனுப்பல. கடன் கணக்குக்கு மாத்திட்டீங்க. அதனால கடன் கணக்கு பொறுப்பு குடுக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் காமிச்சிருக்கிறீங்க. டேலி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 19. ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் முத்து, முரளி மற்றும் மனோஜ் என்ற கூட்டாளிகள் தங்கள் லாப நட்டத்தை பகிர்ந்து வருகிறார்கள். எந்த ரேஷியோல 3:1:2 அப்படிங்கிற விகிதத்துல பகிர்ந்து கொண்டார்கள். 2018 டிசம்பர் 31ல பேலன்ஸ் ஷீட் முதல் குடுத்தாச்சு. பொதுக்காப்பு இது ஒரு புள்ளி வச்சுக்கோ அல்லது ஸ்டார் போட்டுக்கோ கடனீந்தோர். இயந்திரம் அரைகலன் கடனாளி சரக்கிருப்பு. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அட்ஜஸ்ட்மென்ட்ல? முத்துவும் முரளியும் லாப நட்டங்களை 3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? முத்து, முரளி அப்படிங்கிறவரு, மனோஜ் அப்படிங்கிறவர் தான் உங்களுக்கு இந்த இடத்துல விலகி போறாரு. சரிங்களா? மனோஜ் அப்படிங்கிறவரு இந்த இடத்துல விலகி போறாரு. அதனால மீதி இருக்கக்கூடிய கூட்டாளிகள் 3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சொத்துக்கள் பின்வருமாறு மறுமதிப்பீடு செய்யப்பட வேண்டும். எப்படி? இயந்திரம் 43,000 பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தீங்கன்னா 45,000 இருக்குது. இங்க 43,000 சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அது 2க்குள்ள வேறுபாடு என்ன? தேய்மானமாக எடுத்துக்கோங்க. இல்ல மதிப்பு இறக்கமாக எடுத்துக்கோங்க. சரக்கிருப்பு 27,000 அதுல பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல 20,000 இருக்கு. இங்க 27,000 சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கடனாளி 28,000 கடனாளி 30,000 இருக்கு. இங்க 28,000 சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதையும் நீங்க உங்களுக்கு மறுமதிப்பீடு செய்யணும். தொகைய மறுமதிப்பீடு கணக்குக்கு எடுத்துட்டு வரணும். நிறுவனத்தின் நற்பெயர் 30,000 அப்படின்னு மதிப்பீடு செஞ்சிருக்கிறாங்க. 30,000த்துல இந்த விலகக்கூடிய கூட்டாளியுடைய பங்கு எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் மனோஜ் செலுத்த வேண்டிய தொகை உடனடியாக செலுத்தப்படவில்லை. கடன் கணக்குக்கு நீங்க மாத்துறீங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க எழுதி வச்சுக்கோ 30,000 இன்டு 30,000 இன்டு 2/6 புக்ல எழுதி வச்சுக்கோ. 30,000 இன்டு 2/6 2/6 எப்படி வந்துச்சு? அவங்களுடைய பழைய ரேஷியோ 3:1:2 அப்ப இந்த இடத்துல பழைய விகிதம் அப்படின்னு போட்டு 3:2:1 சரி 3:1:2 3:1:2 அப்ப மனோஜ் அப்படிங்கிறது 3வதாக இருக்கக்கூடிய நபர். அவருக்கு உள்ள ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2/6 2/6 கரெக்ட்டா? 3:1:2ன்னா 3/6 1/6 2/6ன்னு வரும். அவரோட ரேஷியோ எவ்வளவு? 2/6 அப்போ இங்க மறுமதிப்பீடு வந்து எவ்வளவு? சாரி நற்பெயர் எவ்வளவு? 30,000 30,000 இன்டு 2/6ன்னு போட்டீங்கன்னா, இந்த இடத்துல 10,000 அப்படின்னு எழுதி வச்சுக்கோ. கேன்சல் பண்ணு 10,000 வரும். 30,000 இன்டு 2/6ன்னு போட்டீங்கன்னா, கேன்சல் பண்ணீங்கன்னா 10,000 அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? எழுதி வச்சுட்டு, இப்ப நம்ம ஆன்ஸருக்கு போகலாம். மறுமதிப்பீடு. இயந்திரத்துல 2,000 தேய்மானம். கடனாளிகள்ல பார்த்தீங்கன்னா 2,000 உங்களுக்கு. ஏன்னா மதிப்பு உங்களுக்கு இறங்கி இருக்குது. அதனால நட்டம் போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் சரக்கிருப்புல மதிப்பு ஏற்றமாயிருக்குது. அது இந்த இடத்துல போடுறீங்க. எப்பவும் போல நீங்க வரவு சைடு அதிகமா இருக்கிறதுனால பற்றுல கொண்டு வந்து வரக்கூடிய லாபத்த 3 பேரும் பழைய ரேஷியோல பிரிச்சுக்கிறாங்க. இப்ப முதல் கணக்குல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்ல குடுத்துருக்காங்க. 3 பேருக்கும் முதல் குடுத்துருக்காங்க. பொதுக்காப்புன்னு ஒண்ணு இருந்துச்சு. அத நம்ம பழைய கூட்டாளி பழைய விதத்துல பிரிச்சுக்கிறாங்க. மறுமதிப்பீட்டுல லாபம் வந்துச்சு. அதுவும் பழைய கூட்டாளி பழைய விகிதத்துல பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு அவருடைய ரேஷியோ அமௌண்ட் எவ்வளவு? அந்த நற்பெயருடைய அமௌண்ட் எவ்வளவு? ரூ. 10,000 10,000 பார்த்தீங்கன்னா, அவங்க பிரிச்சுக்கிறாங்க. 10,000 எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆதாய விகிதத்த புதிய பங்கு மைனஸ் பழைய பங்குன்னு போட்டு ரேஷியோவ நீங்க கண்டுபிடிக்கணும். ரேஷியோவ கண்டுபிடிச்சு, அந்த ரேஷியோல தான் உங்களுக்கு 10,000த்த
3:7 அப்படிங்கிற விகிதத்துல பிரிச்சு, அவங்களுடைய முதல் கணக்குலேருந்து எடுத்து, இந்த இடத்துல அவங்களுக்கு மனோஜுக்கு குடுக்குறாங்க. சரிங்களா? மனோஜுக்கு குடுக்குறாங்க. போன சமம் மாதிரியே தான் இங்கேயும் குடுத்துருக்காங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. கீழ உங்களுக்கு கால்குலேஷன் குடுத்துருக்காங்க. போய் பார்த்துக்கலாம். மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல பேலன்ஸ் பண்ணி எங்களுக்கு இருப்பு கீழ் இறக்கம் போட்டாச்சு. இவங்க விலகுறாரு. அதனால டேஷ் போட்டு ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போய் மனோஜுடைய கடன் கணக்கு. ஏன்னா உடனடியாக செலுத்தலங்கிறதுனால, இங்க கடன் கணக்குக்கு மாத்தியிருக்கிறீங்க. இப்ப ஆதாய விகிதத்த எப்படி கணக்கிடணும்? புதுசு மைனஸ் பழசு. புதுசு அப்படிங்கிறது உங்களுக்கு 3:2 சரிங்களா? எப்படி 3:2 ஒருத்தர் விலகுறாரு. 3வதாக இருக்கக்கூடிய மனோஜ் அப்படிங்கிற விலகுறார். பழைய பங்கு இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோ. பழைய பங்குன்னு போட்டு, பழைய பங்கு 3:1:2 3:1:2 அப்போ 3/6, 1/6, 2/6 பழைய பங்குன்னு எழுதுங்க. பென்சில் வச்சு, பேனா வச்சு இங்க இந்த இடத்துல உங்க புக்ல இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கு. அந்த இடத்துல எழுதிக்கோங்க. 3:1:2 பழைய பங்கு ஈக்குவல் டூ 3:1:2 அப்ப 3/6, 1/6, 2/6 2/6 ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோ. அவங்க தான் விலகக்கூடிய ஒரு கூட்டாளுடைய பங்கு. அப்ப அடுத்து புதிய பங்கு ஈக்குவல் டூ 3:2 மீதி இருக்கக்கூடிய பங்கு 2 என்ன பங்கு? 3:2 3:2ல அவங்க எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மென்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. முத்துவும் முரளியும் லாப நட்டங்களை 3:2 புதிய பங்கு 3:2 அப்ப 3/5 2/5 நீங்க போட்டுக்கோங்க. 3/5 2/5 இப்போ இதுல ஃபார்முலாவ அப்ளை பண்ணா புதிய பங்கு மைனஸ் பழைய பங்கு எல்சிஎம் எடுத்து எப்பவும் போல நீங்க எடுத்துட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ உங்களுக்கு அந்த தொகையை எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க 10,000 அப்படின்னு சொன்னா முதல்ல எழுத சொன்னா அந்த 10,000த்த 3:7ல பிரிச்சு இதை கொண்டு போய் முதல் கணக்குல பற்று வச்சு விலகும் கூட்டாளி முதல் கணக்குல வரவு வச்சிருப்பாங்க. அப்ப பேலன்ஸ் ஷீட் இங்க போட்டிருக்காங்க. முதல் கணக்குல இருப்பு கீழ் கொணர்தல், மனோஜ் கடன் கணக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம். கடன் இந்தோர். அப்புறமா மதிப்பு ஏற்று, மதிப்பு இறக்கமானது எல்லாத்தையும் இங்க போட்டு டேலி பண்ணியிருக்கிறீங்க. ஓகேவா? இதோட கூட்டாளி விலகுதல் அப்படின்னு முடிஞ்சிருச்சு. கூட்டாளி சேர்ப்பு உங்களுக்கு எப்படி எந்த ஒரு உங்களுக்கு பிரச்சனையும் இல்லாம ஈஸியா தான் புரியும். ஒரு சில இடத்துல மட்டும் தான் ஸ்டார் போடுங்க. கவனிங்க. இது இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரொம்ப ஈஸியான ஒரு லெசன். அதுதான் கூட்டாளி விலகுதலும் அதே அட்ஜஸ்ட்மெண்ட் தான். எந்த அட்ஜஸ்ட்மென்ட்டும் மாற்றம் இருக்காது. பணம் கொடுக்கறத மட்டும் தான் உங்களுக்கு செட்டில்மென்ட் மட்டும் தான் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அத கரெக்ட்டா நோட் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா விலகுதலும் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இறப்பு. ஒரு கூட்டாளி கூட்டாண்மையில இருக்கும்போதே இறந்துட்டாரு அல்லது கூட்டாளி விலகும் அந்த காலகட்டத்துல கடைசி காலகட்டத்துல இறந்தாருன்னா, அவங்களுடைய நாமினிக்கு நம்ம அந்த செட்டில்மெண்ட்ட நம்ம குடுப்போம். சரிங்களா? அவர்ட்ட குடுக்க முடியாது. அதனால நாமினிட்ட குடுப்போம். அது எப்படி உங்களுக்கு செட்டில் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கூட்டாளி இறக்கும்போது கூட்டாண்மை கலைக்கப்படலாம். அந்த கலைச்சிட்டு அந்த இடத்துல செட்டில்மெண்ட் குடுத்து அனுப்பலாம். அல்லது மறுவடிவமைக்கப்படலாம். அவருக்கு அத விட்டுட்டு மீதி இருக்க கூட்டாளிய மறுபடியும் ஒரு ஒப்பந்தம் போட்டு மறுவடிவமைக்கலாம். கூட்டாளி இறக்கும்போது கீழ்க்கண்ட சரிக்கட்டுதல் செய்யப்பட வேண்டும். அதே சரிக்கட்டுதல். மீதி இருக்கக்கூடிய எல்லா சரிக்கட்டிலும் ஒரே மாரி தான் இருக்கும். இங்க சேரும் நாள் வரை அப்படின்னு வரும். விலகும் கூட்டாளிக்கு விலகும் நாள் வரைன்னு வரும். இங்க இறந்த கூட்டாளிக்கு இறந்த நாள் வரை. சரியா? அது எப்பவும் போல தான் இருக்கும். இங்க உரிய தொகை எப்படி தீர்வு செய்றாங்க. கூட்டாளி விலகும்போது எப்படி தீர்வு செய்றாங்களோ, அதே மாரி கூட்டாளி இறக்கும்போதும் தீர்வு செய்றாங்க. அந்த தீர்வு செய்யக்கூடிய தொகையை அவங்க எப்படி குடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கலாம். இறந்த கூட்டாளிக்கு சேர வேண்டிய தொகை அவருடைய நிறைவேற்பாளர்னா நாமினி அந்த நிறைவேற்று இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாமினிய குடுத்துருப்பாங்க இல்லையா? சட்டப்படி ஒரு பிரதிநிதி குடுத்துருப்பாங்க. இல்லன்னா அவருக்கு அவருடைய வாரிசுதாரர் யாராவது இருப்பாங்க. அவங்க. அந்த நிறைவேற்றாளர் அப்படிங்கிறது, அந்த கூட்டாளி முதல் கணக்குல வரக்கூடிய தொகைய அந்த நிறைவேற்றாளருக்கு நேரடியாக நம்ம குடுத்துறலாம். 2வது ரொக்கம் செலுத்தும்போது சரிங்களா? 2வது ரொக்கம் செலுத்தும்போது சேர வேண்டிய தொகை உடனடியாக செலுத்திட்டாங்க அப்படின்னா, வங்கி அல்லது ரொக்கம்னு வரும். இல்லன்னா அவங்களுடைய கடன் கணக்குக்கு சேராத போது கடன் கணக்குக்கு மாத்திர்றீங்க. ஒரு பகுதி ரொக்கமாகவும், மறுபகுதி உங்களுக்கு செலுத்தல அப்படின்னீங்கன்னா, அதுக்கு ஒரு பதிவு இங்க இருக்கு. எப்படி நம்ம செட்டில்மெண்ட் இருக்கோ, அதே செட்டில்மெண்ட் தான். இங்க நிறைவேற்றாளர்ன்னு ஒரு வார்த்தை சேர்ந்து வரும் அவ்வளவுதான். எடுத்துக்காட்டு 20 ரத்னா பாஸ்கர் மற்றும் இப்ராஹிம் ஆகிய கூட்டாளிகள் 2:3:4 என்ற விகிதத்தில் லாப நட்டங்களை பகிர்ந்து வருகிறார்கள். 2018 டிசம்பர் 31 ரத்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு கூட்டாளி இறந்துட்டாரு. அவருக்கு சேர வேண்டிய தொகை
சரி இறுதி தொகை 1,00,000 வரவு இருப்பினை காட்டியது. சரிங்களா? முதல் கணக்குல வரவிருப்புல 1,00,000 காட்டியிருக்குது. குறிப்பேட்டு பதிவு சேர வேண்டிய தொகை உடனடியாக காசோலை மூலம் செலுத்தப்பட்டது, செலுத்தப்படல. 60,000 காசோலை குடுத்துருக்காங்க. எப்படி நம்ம கூட்டாளி வந்து அ செ எ விலகும்போது செஞ்சோமோ, அதே பதிவு தான் இந்த இடத்துல வரும். நிறைவேற்றாளர் கணக்கு பற்று, வங்கி கணக்கு வரவு. உடனடியாக செலுத்தப்பட்டதுன்னா. சரியா? ரத்னாவின் நிறைவேற்றாளர் கணக்கு பற்று, செலுத்தலங்க நிறைவேற்றாளர் கடன் கணக்கு. 3வது ரத்னா நிறைவேற்றாளர் கணக்கு பற்று, வங்கி பாதியா 60,000 குடுத்தாச்சு. மீதி கடன் கணக்குக்கு மாத்திட்டேங்க. எடுத்துக்காட்டு 11. சுந்தர், விவேக் மற்றும் பாண்டியன் என்ற கூட்டாளிகள் லாப நட்டத்தை 3:2:1 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தாங்க. அவங்க டிசம்பர் 31ல பேலன்ஸ் ஷீட் குடுத்துருக்காங்க. பொதுக்காப்பு அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு குடுக்கணும். புள்ளி வச்சுக்கோ. நிலம், சரக்கிருப்பு, கடனாளி, ரொக்கம், லாப நட்டம் இங்க ஒண்ணு குடுத்துருக்காங்க நட்டம். அதையும் நம்ம பிரிச்சு குடுக்கணும். முதல் கணக்கு பற்றுல பிரிச்சு குடுக்கணும். ஓகே. அடுத்து என்ன அட்ஜஸ்ட்மென்ட் இருக்குது? 1/1/2019ல பாண்டியன் அப்படிங்கிற இறந்துட்டாரு. சரியா? அக்கவுண்டிங் குளோசிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, மார்ச் 31. சாரி டிசம்பர் 31 குடுத்துருக்குறாங்க. இங்க இடத்துல எப்ப இறந்திருக்கிறாரு? 1/1 சரிங்களா? 1/1ல இறந்துட்டாரு. இடைப்பட்ட காலத்துல இறந்திருக்கிறாரு. கரெக்ட்டா நீங்க டேட் எல்லாம் பார்க்கணும் இறக்கும்போது. இங்க 1/1ல இறந்திருக்கிறாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடியே சாரி இறக்கும்போது டிசம்பர் 31ல 1/1. இங்க அதே டேட்ல இறந்திருக்கா பிரச்சனை இல்ல. 10% தேய்மானம் சரக்கிருப்பு மீது நிலத்தின் மீது 11 நிலத்தின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 11,000மாக அதிகரிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே எவ்வளவு தொகை நிலம் இருக்குதோ, அந்த தொகையை விட உங்களுக்கு 80,000 இருக்குது நிலம். இந்த இடத்துல. இப்ப பார்த்தீங்கன்னா 11,000 அதிகப்படுத்த வேண்டும் சொல்லியாச்சு. கடனாளியோட மதிப்பு 3,000 குறைக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு குறைப்பு அப்படின்னு போட்டு நீங்க கழிச்சுக்கலாம். பாண்டியனுக்கு சேர வேண்டிய தொகை இறுதி தொகை செலுத்தப்படவில்லை. கடன் கணக்குக்கு மாத்தியிருக்கணும். மறுமதிப்பீடு கணக்கு, சரக்கிருப்பு, கடனாளிகள் போட்டாச்சு. நிலம் மதிப்பு ஏற்றமானதுனால இங்க இடத்துல போட்டிருக்கிறீங்க 11,000. எப்பவும் போல நீங்க எ லாபத்த கண்டுபிடிச்சு 3 பேரும் பிரிச்சுக்கிறீங்க. பழைய கூட்டாளி பழைய விதத்துல பிரிச்சுட்டாங்க. இறந்தாலும் அந்த கூட்டாளிக்கு சேர வேண்டிய தொகை செலுத்தி தான் ஆகணும். அவங்களுடைய லாப பங்கு அதனால பிரிச்சு குடுத்துட்டீங்க. முதல் கணக்குக்கு அதே மாரி இருப்புக்கீழ் கொணர்தல் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்ல இருக்குது. முதலுடைய இருப்புக்கீழ் பொது காப்புன்னு ஒண்ணு புள்ளி வைக்க சொன்னா, அத பழைய கூட்டாளி பழைய விதத்துல பிரிச்சுட்டாங்க. மறுமதிப்பீட்ல லாபம் வந்துச்சு. அதனால அதையும் பிரிச்சு குடுத்துட்டீங்க. இந்த இடத்துல பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தீங்கன்னா, சொத்துக்கள் செயல லாப நட்டான்னு ஒண்ணு இருந்துச்சு. நட்டம் அத வந்து முதல் கணக்கு பற்றுக்கு பழைய கூட்டாளி பழைய விதத்துல பிரிச்சுட்டாங்க. இப்ப இந்த இடத்துல டோட்டல் போட்டு இந்த இடத்துக்கு டோட்டல் கொண்டு வந்து எப்பவும் போல இருப்பு கீழ் இறக்கம் கண்டுபிடிப்பீங்க. எந்த கூட்டாளி விலகுறாரோ அவருக்கு ஒரு டேஷ் போட்டுட்டு, அந்த ஒரு ஸ்டெப் மேல போய் அந்த தொகைய இருப்பு கீழ் இறக்க தொகைய எழுதிருங்க. பாண்டியனுடைய நிறைவேற்றாளர் கணக்கு அப்படின்னு போட்டுக்கிறோம். சரிங்களா? ஏன் உடனடியாக நீங்க பணத்த செலுத்தப்படவில்லை. இறுதி தொகை செலுத்தப்படவில்லை. அப்ப அவங்க நிறைவேற்றாளர் கடன் கணக்குக்கு நீங்க மாத்திட்டீங்க. சரிங்க. நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு முதல் கணக்குல இருக்க பேலன்ஸ் மட்டும் நீங்க 2 கூட்டாளியுடைய பேலன்ஸ மட்டும் எழுதியிருப்பீங்க. பாண்டியன் நிறைவேற்றாளர் கணக்கு அப்படின்னு அவருடைய கடன் கணக்கு காமிச்சுட்டே இருக்கும். அவருக்கு குடுக்கணும்னு நமக்கு பொறுப்புல காமிச்சுட்டே இருக்குது. ரூ. 16,000 கடன் ஈந்தோர் நம்மளுக்கு எப்பவும் போல போட்டுருவீங்க. நிலம், சரக்கிருப்பு, கடனாளி எப்பவும் போல போட்டு, வங்கி போட்டு நீங்க அக்கவுண்ட்ட குளோஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் 22 எடுத்துக்காட்டு. ரமேஷ், ரவி மற்றும் ஆகாஷ் ஆகிய கூட்டாளிகள் தங்கள் லாப நட்டங்களை முதல் விகிதத்தில் பகிர்ந்துக்கிறாங்க. முதல் விகிதம் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்ல உங்களுக்கு குடுத்துருக்காங்க. முதல் எவ்வளவு குடுத்துருக்காங்க? ரமேஷ்க்கு 30,000 அதே மாரி ரவிக்கு 30,000 அதுக்கப்புறமா ஆகாஷ்க்கு 20,000 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அந்த அந்த அ அத எப்படி பிரிக்கணும் அப்படின்னீங்கன்னா, இந்த சைபர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா, இந்த 4 செவரு கேன்சல் பண்ணி, இங்க ஒரு 4 செவரு, இங்க ஒரு 4 செவரு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா, 3:3:2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரிச்சிருக்கிறீங்க. சரிங்களா? அந்த விகிதத்துல லாப நட்டத்த பிரிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இது எப்போ உங்களுக்கு அக்கவுண்டிங் பீரியட் இந்த இடத்துல 31 டிசம்பர். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே குளோசிங் டேட்ட இந்த செட்டில் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இங்க பொது காப்புன்னு ஒண்ணு இருக்குது. அத ஸ்டார் போட்டுக்கோ. கடன் ஈந்தோர் அப்படிங்கிறதுல அட்ஜஸ்ட்மென்ட் இருந்தா பார்க்கலாம். இந்த இடத்துல இயந்திரம், சரக்கிருப்பு, கடனாளி, வங்கி ரொக்கம், கை ரொக்கம். சரிங்களா? கீழ என்ன அட்ஜஸ்ட்மென்ட் குடுத்துருக்காங்க? 31/3/2018 அப்படிங்கிற ஒரு டேட்ல ஆகாஷ் இறந்துட்டாரு. இப்ப இவங்க குளோசிங் டேட் என்ன?
டிசம்பர் 12 இல்லையா? சரி டிசம்பர் 31/12 தான் க்ளோசிங் டேட்டு. ஆனா இறந்தது 3 மாசத்துக்கு அப்புறமா இறந்துட்டாரு. அப்ப இறக்கும்போது பின்வரும் சரிக்கட்டுதல்கள் என்னென்ன இருந்துச்சு? பொறி இயந்திரத்தோட 54,000 மதிப்பீடு செஞ்சிருக்கிறாங்க. அதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 45,000 இருந்துச்சு. இப்ப 54,000 மதிப்பீடு செஞ்சிருக்கிறாங்க. மதிப்பு ஏற்றமாயிருக்குது. சரக்கிருப்பு மதிப்பு 1000 குறைக்கப்பட வேண்டும். குறைச்சிடலாம். நட்டம் அது பற்சுல கொண்டு வந்துரும். மறுமதிப்பீடலாம். நிறுவனத்தின் நற்பெயர் 24,000 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அவருடைய கால்குலேஷன் தனியா இருக்கும். அத நம்ம பார்த்து கொண்டு வரணும். கடந்த நிதியாண்டின் இறுதியில் இருந்து கூட்டாளி இறந்த நாள் வரை உள்ள லாபத்தின் பங்கு கூட்டாளி இறப்புக்கு முன் உள்ள 3 ஆண்டுகளின் சராசரி லாபத்தின் அடிப்படையில நீங்க கணக்கிடணும். அப்படின்னு சொல்லிட்டு 2015, 16 லாபத்த உங்களுக்கு குடுத்துருக்குறாங்க. அதனுடைய லாபத்த 3 ஆண்டு லாபத்தையும் கூட்டி 3ஆல வகுத்து வரக்கூடிய தொகையில சராசரி லாபம் நம்ம கண்டுபிடிச்சுருவோம். அது பார்த்தீங்கன்னா, ஒரு தொகை வரும். அந்த தொகையில பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அவங்க 3 மாசம் தானே உங்களுக்கு இந்த இடத்துல இருந்திருக்கிறாரு. ஜனவரிலருந்து மார்ச் 31 வரைக்கும் இருந்திருக்காரு. 3 மாதம். அப்ப 3 மாசத்துக்கு எவ்வளவு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது 3யும் கூட்டி 3ஆல வகுத்து சரிங்களா? வரக்கூடிய தொகை ஒரு நற்பெயர்ன்னு கிடைக்கும். நற்பெயர் கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு தெரியும். அந்த வரக்கூடிய தொகையில 3 மாசத்துக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த தொகையில இவருடைய பங்கு, யாருடைய பங்கு? ஆகாஷோடைய பங்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது பின்னாடி கால்குலேஷன் இருக்கும். அத நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆகாஷ் இறப்புக்கு பின் உடனடியாக தயாரிக்கப்பட வேண்டிய பேரீட்டு கணக்கு மற்றும் இருப்புநிலை குறிப்பு தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல அவங்க செட்டில்மென்ட் பத்தி நம்ம பேசவே இல்ல. செட்டில்மென்ட் பத்தி பேசவே இல்லன்னா, நம்ம என்ன பண்ணணும், அவங்களோட ஆகாஷுடைய நிறைவேற்றாளருடைய கணக்க நீங்க பொறுப்புல வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? கடன் கணக்கு மாரி காமிச்சுட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இங்க மறுமதிப்பீடு கணக்கு, சரக்கிருப்பு மதிப்பு கம்மியா இருக்குது. இயந்திரத்தோட மதிப்பு உங்களுக்கு அதிகமா இருக்குது. எப்பவும் போல லாபம் கண்டுபிடிச்சு, அவங்க மறுமதிப்பீடு கணக்குல லாபத்த பிரிச்சுக்கிட்டாங்க. ஆகாஷுடைய முதல் கணக்குல பார்த்தீங்கன்னா, இருப்பு கீழ் கொண்டுதல் பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். பொதுக்காப்பு பேலன்ஸ் ஷீட்ல இருந்துச்சு. பிரிச்சு குடுத்துட்டோம். மறுமதிப்பீட்டுல லாபம் வந்தது. பிரிச்சு குடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஆகாஷோடைய அ இது கால்குலேஷன் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அந்த கால்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, பின்னாடி நான் லாப நட்ட அனாமத்து கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்க உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த இடத்துல பாரு. லாப பகிர்வு விகிதம் முதல் விகிதத்துல பிரிச்சுக்கிட்டாங்க. 30,000, 30,000, 20,000 அதாவது 3:3:2. ரமேஷ் மற்றும் ரவியின் லாப பகிர்வு விகிதம் 3:3 அதாவது 1:1. ஏன்னா 2வது கடைசியில இருக்கக்கூடியவரு ஆகாஷ் அப்படிங்கிறவரு வெளியில இறந்துட்டாரு. இந்த இடத்துல 2 வராது. அப்ப பழைய விகிதம் அப்படிதான் 3:3 அப்ப 1:1. நடப்பாண்டுல இருக்கக்கூடிய லாபத்த எப்படி முந்தைய ஆண்டு லாபத்த கால்குலேட் பண்ணுங்க சராசரியான்னு சொன்னாங்களா? 66,000, 60,000, 66,000 அவங்களே குடுத்துட்டாங்க. 3க்கு கூட்டி 3ஆல வகுத்து 64,000 இருக்குது. அந்த 64,000த்துல 3 மாசம் வரைக்கும் அவர் இருந்தாரா? அந்த அந்த வருஷத்துல. அப்ப 16,000 அப்படிங்கிறது நம்ம நடப்பு ஆண்டு லாபத்துல அவருடைய பங்கு இருக்கு. அந்த 16,000த்துல இவருடைய பங்கு 2/8 இந்த இடத்துல 2ன்னு இருக்கு பாரு. 2/8 3:3:2 அப்ப 3/8, 3/8, 2/8 அந்த பங்கு 4,000 சரிங்களா? நெக்ஸ்ட் நற்பெயரில் ஆகாஷுடைய பங்கு. நற்பெயர் எவ்வளவு? 24,000 அட்ஜஸ்ட்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, 3வது அட்ஜஸ்ட்மென்ட் குடுத்துருக்காங்க. சரியா? 3வது அட்ஜஸ்ட்மென்ட் 24,000 24,000த்துல 2/8 பங்கு எவ்வளவு? 6,000 இத அவங்க பழைய அந்த புதுசா இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ இருக்குல்ல? இந்த ரேஷியோல பிரிச்சு குடுத்துட்டாங்க. அதாவது ரேஷியோல பிரிச்சு குடுத்தாங்க. 1:1 அப்படிங்கிற மாரி முதல் கணக்குல கம்மி பண்ணி அவருடைய வரவுல வச்சிருப்பாங்க. அவருடைய கணக்குல வரவு வச்சிருப்பாங்க. அதத்தான் இங்க இந்த இடத்துல காமிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு. 1:1ல பிரிச்சு 3,000, 3,000 பிரிச்சு 6,000த்த 3,000, 3,000 பிரிச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வரவு வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த 4,000 அப்படிங்கிறது உங்களுக்கு அவங்க இறந்த நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லாபம். அதத்தான் இந்த இடத்துல பிரிச்சு குடுத்துருக்காங்க. சரியா? இந்த 3யும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நீங்க பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்க ஒரு ஸ்டார் போட்டு வச்சுக்கோ. பின்னாடி அதனுடைய கால்குலேஷன் இருக்குது. அதுக்கப்புறமா பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் முதல் கணக்கு உங்களுக்கு இதுல பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இந்த 33,000, 33,000 அத இங்க போட்டாச்சு. ஆகாஷ் நிறைவேற்பாளர் ஏன்னா, அவருக்கு உடனடியா பணம் செலுத்தல. அவருடைய இருப்புக்கீழ் இறக்கத் தொகையை இங்க போட்டீங்க. கடன் ஈந்தோர் இங்க போட்டுருக்கிறீங்க. பொறி இயந்திரம் மதிப்பு ஏற்றமாயிருக்குது. சரக்கிருப்பு மதிப்பு கம்மியா இருக்குது. கடனாளி, ரொக்கம்,
கையிருப்பு ரொக்கம் எந்த மாற்றமும் இல்ல. லாப நட்ட அனாமத்து கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு உருவாக்கி இருக்கிறோம்ல. அது பார்த்தீங்கன்னா, ரூ. 4000 அப்படின்னு சொல்லி உருவாக்கி இருக்கிறோம். அந்த 4000த்த இந்த இடத்துல கொண்டு வந்துருக்கிறீங்க. அது பார்த்தீங்கன்னா, லாப நட்ட அனாமத்து கணக்கு அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான கணக்கு தான். விலகிய அல்லது பாதிக்கப்பட்ட கூட்டாளியின் நடப்பு ஆண்டு லாபம் அல்லது நட்டத்தை அவர் விலகும் தேதி வரை அல்லது இறந்த தேதி வரை பகிர்ந்து அளிப்பதற்காக தயாரிக்கப்படுகிறது. அந்த 3 மாசம் அவர் இருந்தார்ல, அந்த 3 மாசத்துக்காக தான் இந்த கணக்க வந்து தயாரிச்சு இங்க போட்டிருக்கிறாங்க. அது வந்து சொத்துக்கள் சைடுல உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்குது. 4000 அப்படிங்கிறது. என்ன இந்த இந்த 4000. இறந்த நாள் வரைக்கும் அவருடைய லாப பங்கு. சரிங்களா? எப்படி நடப்பாண்டு லாபத்த கணக்கீடு செஞ்சாங்க. அந்த 4000த்த பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு அந்த பேலன்ஸ் ஷீட்ல காமிச்சுட்டுருக்குறாங்க. ஓகே. இதோட இந்த லெசன் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. எப்படி சேர்ப்பு போட்டீங்கன்னா, அதே மாரி தான் விலகுதலும் அப்படின்னு சொன்னதுனால, வேகமா கிளாஸ் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் இதுல. கொஞ்சம் கவனமா கவனிச்சாலே போதும். எடுத்துக்காட்டு அதே மாரி தியரி பார்ட் இருக்குது. சம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்க எடுத்துக்காட்டு எவ்வளவு இருக்குதோ, அதே மாரி ஒவ்வொரு எடுத்துக்காட்டுக்கும் ஒவ்வொரு பயிற்சி கணக்குகள் உங்களுக்கு இருக்கும். விரிவான சம் 17, 18, 19 அப்புறமா 20 இறப்புக்கான ஒரு அ இது 22, 21, 22 அதோட உங்களுக்கு 22 சம் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. தெளிவா பார்த்து புரிஞ்சுட்டு, அதுக்கப்புறமா கிளாஸ் ஒர்க் நோட்ல உங்களுக்கு போட்டுக்கோங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, எடுத்துக்காட்ட பார்த்துட்டு பயிற்சி கணக்கு போடுங்க. தேங்க்ஸ்மா.